ஓகே, இந்த ஈக்குவேஷனை இப்போ சால்வ் பண்ணலாம். இது வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லையோ கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தடில் போடுறதோ அட்வைசபிள் கிடையாது. ஃபார்முலா மெத்தடில் போடுறது தான் அட்வைசபிள். ஸோ நான் ஒன்றும் பெருசாக சொல்ல போகிறது கிடையாது. லிசன் ஹவ் ஐ எம் சால்விங் திஸ் ஈக்குவேஷன். ஓகே, the coefficient of x square is a. So here a is equal to pq, b is equal to p plus q the whole square minus, okay, you take along with the sign and don't forget this, and the value of c is p plus q the whole square, p plus q the whole square. So first let us collect the value of a and b and c. X is equal to minus b plus or minus square root of b square minus 4ac whole divided by 2a. So this is the formula we have derived. நான் இன்னும் ஒரு சில விஷயம் இந்த ஃபார்முலா பற்றி பின்னாடி சொல்கிறேன் நான். தட் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் மைனஸ் பி. பியோடைய வேல்யூவை பாருங்கள், இதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது. இஃப் யூ டேக் தட் வேல்யூ அண்ட் சப்ஸ்டியூட் தேர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் யூ வில் கெட் ப்ளஸ், ரைட்? அப்படின்னா வரும், நான் எழுதுகிறேன் பாருங்கள், p plus q the whole square. So this minus into minus became plus, and plus or minus square root of what is b square. You square this. If you square this, please listen, minus into minus it became plus. p plus q the whole square பண்ணீங்கன்னா p plus q the whole power 4. அப்போ p plus q the whole power 4. Am I right? Whole power 4. So on squaring this, if you square this minus you will get plus, and if you square this, the square will become power 4, and then minus 4. The value of a is here pq, right? pq, and the value of c is p plus q the whole square, p plus q the whole square. So closing the square root and whole divided by 2 into a, 2 into pq, 2 into pq. Okay, அவசரப்பட வேண்டாம், ஸ்பீடாக போடலாம். ஃபஸ்ட்டு லேர்னிங் இருக்கும்போது பொறுமையாக இருக்கட்டும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் பாருங்களேன். யூ லிசன் திஸ் நியூமரேட்டர், இந்த ரூட்டுக்குள்ளார இருக்கிறத பாருங்களேன். இந்த இடத்துலையும் p plus q the whole square இருக்குது, இங்கேயும் p plus q the whole square இருக்குது. யூ கேன் டேக் இட் காமன். ஓகே, காமனாக வெளில எடுக்கலாம். அது எடுக்கிறதால என்ன ஆக போகுது அப்படின்னு பாருங்களேன். ஸோ p plus q, இதை எழுதி பார்க்கணும் அப்படியே, p plus q the whole square plus or minus square root of, listen carefully now, I am going to remove the p plus q the whole square. If you remove that, if you remove p plus q whole square from this, again there will be a p plus q the whole square, right? Then minus 4pq. So I have removed this. இது வெளில எடுத்துட்டேன், the வெளில எடுத்து எழுதி வச்சிட்டேன். So I will close this bracket and I will put that square root. Okay, whole divided by 2pq. 2pq. Listen carefully. இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இதை மட்டும் ஸ்கொயர் ரூட் விட்டு வெளில எடுத்துலாம். ஸோ 4 into 5 இருந்ததுன்னா யூ கேன் டேக் தட் 4 ஃப்ரம் தி ஸ்கொயர் ரூட், ரைட்? 2 root 5 லைக் தட். இதேமாரி வெளில எடுத்துடலாம்ல. ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சிருவோம்னா, இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதால இதை மட்டும் வெளியே எடுத்துடலாம், p plus q மட்டும் வெளில எடுத்துடலாம். ஓகே, அப்போது p plus q the whole square, right? plus or minus, you take this from the square root and you will be getting a p plus q. Okay, p plus q. Okay, please wait. If you take this from the square root, அப்படின்னா ஆகிடும், ரூட் விட்டு வெளில எடுத்தாக்கா பவரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிடணும். பவரை 2ஆல் டிவைட் பண்ணியாச்சு. எடுக்க முடியாததை ரூட்டுக்குள்ளாரே வச்சுக்கலாம். ஓகே, லிசன், p plus q the whole square minus 4pq whole divided by 2pq. ஓகே, ஸோ இதை மட்டும் நான் ஸ்கொயர் ரூட் விட்டு வெளில எடுத்துருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன செய்கிறேன் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் p plus q the whole square plus or minus p plus q square root of p plus q the whole square. P plus q the whole square is
p square plus q square a plus b the whole square. அதுக்கப்புறம் இதை ரெண்டுத்தையும் பெருக்கிக்கோங்க pq, அதுக்கு முன்னாடி 2 பெருக்கிக்கோங்க. ஸோ p square plus q square இது ரெண்டுத்தையும் பெருக்கி pq, அதுக்கு முன்னாடி 2 பெருக்கிக்கோங்க. அடுத்தது minus 4pq. I will close this square bracket. Can you understand what I am doing? Whole divided by 2pq. ஸோ அடுத்த ஸ்டேஜ் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிடுறேன். ஸோ சப்ராக்ட் பண்ணுறதால என்ன நடக்கும்ன்றதை நான் இப்போ பேசுகிறேன். ஸோ p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 2pq, இதை சப்ராக்ட் பண்ண பிறகு மைனஸ் 2pqன்னு ஆகிடும். ஓகேவா? ப்ளஸ் 2pqனா இது எதனுடைய ஃபார்முலா? p ப்ளஸ் q த ஹோல் ஸ்கொயர். p ப்ளஸ் q த ஹோல் ஸ்கொயர். இங்கே மைனஸ் வந்துருச்சுன்னா p minus q the whole square. Okay, listen carefully. So this is p plus q the whole square plus or minus p plus q. Listen, p plus q. Let me subtract that. P square plus q square minus 2pq. Okay, if you subtract this, this is the biggest number, so I put minus here, minus 2pq whole divided by what is that? 2pq. And this is actually p square plus q square minus 2pq. a minus b the whole square formula அது. அப்போ அது என்ன வந்துரும் அப்படின்னா p plus q the whole square, p plus q the whole square plus or minus p plus q square root of, இது நம்ம என்ன எழுதலாம்? p minus q the whole square எழுதலாம். இதெல்லாம் ஒரு சிம்பிளான விஷயம். இதை விட பெரிய சம்ஸை நம்ம அடுத்தடுத்த எக்ஸசைஸில் சால்வ் பண்ண போகிறோம். இது கேஷுவலாக நீங்கள் சால்வ் பண்ண தெரியும். அடுத்த ஸ்டேஜில் இந்த ரூட் விட்டு வெளில எடுத்துடலாம். ஹோல் டிவைடட் பை 2pq. I will take this from square root. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்போது p plus q the whole square, p plus q the whole square plus or minus p plus q, and if you take this from the square root, you will be getting a p minus q. ஓகேவா? எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் ரூட்ல இருக்க 2 மட்டும் கேன்சல் ஆகிடும். whole divided by and what you are getting is here 2pq. ஓகேவா? ஸோ நம்ம இதை அடுத்த பேஜில் ஃபாலோ பண்ணலாம். லிசன். ஸோ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இந்த ரெண்டு ஸ்டேஜில் பாருங்கள், இங்கேயும் p plus q இருக்குது, இங்கேயும் p plus q இருக்குது, இங்கே p plus q 2 times இருக்குது. I will remove that p plus q. Okay, you please listen. p plus q-வை வெளியே எடுத்துடுறேன். ஒரு p plus q-வை வெளில எடுத்துடுறேன். வெளில எடுத்துட்டா என்ன வரும் பாருங்கள், இங்கேருந்து ஒரு p plus q-வை வெளில எடுத்துட்டிங்கன்னா இன்னொரு p plus q வந்துடும். ஓகே, p plus q. Okay, p plus q, and I will put that plus or minus and there will be p minus q. Okay, so p plus q இங்கே வெளில எடுத்துட்டா remaining p minus q is there, and then whole divided by 2pq. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் பாரு, this is the value of x. இப்போ x is equal to, இதை நான் ரெண்டு ஆன்சராக ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். ரைட், ரெண்டு ஆன்சராக ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். ஸோ p plus q அது ஒரு ப்ராக்கெட்டில் இருக்கட்டும். நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன்னு பாரு. p plus q ப்ளஸ்ஸை போட்டு எழுதிடுறேன். ப்ளஸ்ஸை போடும்போது நான் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன் தெரியும்? ப்ளஸ்ஸை உள்ளார பெருக்கிறதால, இந்த ப்ளஸ்ஸை உள்ளார பெருக்கிறதால எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. ஹோல் டிவைடட் பை 2pq. ஓகேவா? இது ஒரு ரூட்டு. கமா இன்னொரு ரூட் எழுத போகிறேன். அதுலேயும் p plus q. You listen this. p plus q மைனஸ் இருக்குதுன்னா மைனஸை உள்ளார பெருக்கணும். அப்போ மறந்துடுவேன் இந்த இடத்த கண்டிப்பாக. ஸோ மைனஸ் p plus q ஹோல் டிவைடட் பை 2pq. சிம்பிள். ஆனால் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் செய்யலை, சாதாரணமாக தான் செஞ்சிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் qq கட் ஆகிடும். ஓகே, அடுத்தது இதில் pp கட் ஆகிடும். டோன்ட் ஃபர்கெட் டு மல்டிப்ளை திஸ் மைனஸ் இன்சைட். இப்போ ஃபைனலாக இது என்ன வருது பாருங்கள், x is equal to p plus q. If you add this, you will get 2p divided by 2pq. கமா இந்த இடத்துல என்ன செய்யலாம் பாருங்கள், p plus q அதை எழுதிடுறேன், p plus q, and if you add these two, you will get 2q divided by 2pq.
these are the two roots, and 2 get cancelled, p get cancelled, and here 2 get cancelled, q get cancelled. So the answer is x is equal to p plus q divided by q, and another answer is p plus q divided by p. Yes, this is your book answer. Okay, these are the two values for x. சும்மா வளன்னு டெரிவேஷன் போட்டிருக்கோம், ஒரு காம்ப்ளிகேட்டான டெரிவேஷன் கிடையாது. இதை பார்த்த உடனே நீங்கள் எழுதி பாருங்கள், வில் ஃபீல் ஈஸி. ஓகே, தேங்க்யூ.